இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிளான்ட் கிஃப்டிங் ஐடியாஸ் பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் சில பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள், நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நம்ம செடிகளை வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். யாராவது வந்தால் அவங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சில பிளான்ஸ் எல்லாம் என் தோட்டத்துலேருந்தே கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம நட்டு வச்ச செடிகள்லேருந்தே இந்த கிஃப்ட்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டு கேட்பாங்க சில செடிகள்லாம். அப்படி இருக்கிறதெல்லாம் உங்கள் தோட்டத்தில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி நட்டு வச்சு ரெடி பண்ணி கொடுக்கலாம். சிலதெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி இந்த ஹைபிஸ்கஸ், மல்லி செடி, அப்புறம் ஜாதி மல்லி, குண்டு மல்லி, அதெல்லாமே நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வேர் வர வச்சுட்டு அப்புறம் இந்த கவரில் நட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எப்படி ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி கவர்ஸ் பாருங்கள், எல்லா சைஸ்லேயும் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிறது. இப்போ நான் சில செடிகள்லாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். வேர் பிடிச்ச செடிகளும் வச்சுருக்கேன். இந்த பிளாக் கவர்ஸ் ரொம்ப ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது, நிறைய நாள் உழைக்கிறது. அதனால் நான் இதை நிறைய பல்காக வாங்கி வச்சுட்டுருக்கேன். ஸோ தட் என் வீட்டுக்கு வரவங்களுக்கு கேட்டால் இதில் ரெடி பண்ணியிருக்கிறத எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இந்த கவர்ஸ் சின்ன சைஸு, பெரிய சைஸுன்னு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கிறது. செடிகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவரை சைஸை மாற்றி நட்டுக்கலாம். இப்போ இதில் எப்படி நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கவரில் கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஓட்டையெல்லாம் ட்ரைனேஜ் ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெபிள்ஸ் அடியில் போட்டுட்டு, அப்புறம் நீங்கள் கார்டன் சாயில் பாட்டிங் மிக்ஸு ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து இதில் போட்டால் போதும். நான் ஏற்கனவே பாட்டிங் மிக்ஸ் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த கவரில் போட்டுக்கிறேன். நம்ம எப்பவும் தயாரிக்கிற மண்கலவை தான். கொஞ்சம் கொக்கோபீட், சாண்டு, கார்டன் சாயில், அப்புறம் ஏதாவது ஒரு வேப்பம் புண்ணாக்கு போட்டு இப்படி பலவிதமான கவரில், பல சைஸில் இருக்கிற கவரில் நான் ஏற்கனவே மண் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செடியை அதில் நட வேண்டியது தான். எப்படி நடலான்னு பார்க்கலாம் வாங்க. துளசி செடி எடுத்துக்கிறேன். துளசி நிறைய எல்லா தொட்டிலையும் வளர்ந்துருக்கு. ஸோ அதில் இருக்கிற சின்ன செடியாக பார்த்து எடுத்து கொடுத்தோம்னா அவங்க வளர்த்துப்பாங்க வீட்டுக்கு கொண்டு போய். ஸோ துளசி செடி கேட்டவங்களுக்கு துளசி செடி கொடுக்கலாம். இல்லை நீங்களாகவே விருப்பப்பட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். என்ன ஒன்றுன்னா அவங்க தேவையறிஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இருக்கிற செடியே கொடுத்தா அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. யாருக்கு எது தேவையோ, எது ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுன்ட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ வேணால் டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அலோவேரா கேட்டிருக்காங்க. அதுவும் நான் நட்டிருக்கேன் நிறைய. நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு துளசி செடி நட்டாச்சு.
இன்னொரு துளசி செடி கொஞ்சம் வளர்ந்தது, இது நிறைய வேர் விட்டுருக்கு பாருங்கள். இதை இன்னொரு பெரிய கவரில் வச்சுக்கலாம். ஸோ 2 துளசி செடி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்கங்கிறத பொறுத்து டைம் இருக்கிற பட்சம் ஒரு 15-20 டேஸில் இது கொஞ்சம் வேர் விட தொடங்கும். அவங்க கொண்டு போய் ஒரு 10 டேஸ் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் தானே ரீபாட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளெல்லாம் வேர் வந்துடும். ஸோ இப்போ ஒன்று வேர் பிடிச்ச ஒரு கட்டிங் இருக்குது பாருங்கள். இது வந்து நாட்டு செம்பருத்தி சிவப்பு கலர். இதை வந்து நான் ஒரு பெரிய கவர்லேயே நட்டுக்கிறேன். செடிகளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவர் சூஸ் பண்ணிக்கோங்க, பெருசு சின்னதுன்னு. இது ஆன்லைனில் எங்கே வேணால் கிடைக்கிறது, ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். செடி எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் நம்ம கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே இருந்தால் கூட கொண்டு போய் நட்டு வளர்த்திப்பாங்க. நம்ம கொடுத்தோங்கிற ஞாபகமும் இருக்கும் அவங்களுக்கு, ஞாபகார்த்தமாக வச்சுப்பாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். இது வந்து கற்பூரவல்லி. இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி ஜலதோஷம் வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்து நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணலாம். கற்பூரவல்லி. இது வந்து வாடாமல்லி. வாடாமல்லி எங்கிட்ட நிறைய இருக்கிறதுனால சீட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து முளைக்க வச்சு நான் வந்து நாற்றாக நட்டு வச்சுக்க போகிறேன். இது கூட ஒரு செடி கொடுத்தா போகிறோம், அவங்களுக்கு கண்டினியூஸாக பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும், வாடவே வாடாது. தோட்டத்துக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். அந்த பச்சை கலரில் அந்த வயலட் கலர் பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய தேனீக்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ எல்லார் தோட்டத்துக்கும் இது உதவும். இதையும் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ அதையும் நட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ என்னெல்லாம் நட்டோன்னு பார்க்கலாம். 2 துளசி செடி நட்டேன், ஒரு கற்பூரவல்லி, ஒரு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி ரெட் கலர், அப்புறம் ஒரு வாடாமல்லி. இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே நட்டு வச்சுருக்கிறதுனா அலோவேரா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் 5-6 தொட்டியில் இருக்குது, கவரில் இருக்குது. இப்போ இது 2-3 இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நிழல் பாகாக வச்சிங்கன்னா ஒரு 10-15 டேஸில் உங்களுக்கு வந்து அது நல்லா செழிப்பாக கொஞ்சம் வளர்ந்துருக்கும். இப்போ இந்த நவராத்திரி டைம்லலாம் கூட நிறைய பேர் வெத்தலை பாக்கு தவிர இதையும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா செடிகள் இப்போ எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் மாடி தோட்டத்தில். அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர், மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கறது. இயற்கையை நேசிக்கிறவங்க எல்லாருமே செடி வளர்ப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செடிகளை வளர்த்து ரெடியாக வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வீட்டுக்கு வரவங்க யாருக்காக இருந்தாலும் கொடுத்து உதவலாம். அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.